ஜூலை 1, 1945ஆம் ஆண்டுல பிறந்த திரு விசு அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீ ஆபீஸ்ல சேரும் போது கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராச்சுவிட்டி பேப்பர்ஸ் வட்டி கடை சர்டிபிகேட் அடமானம் வச்சு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்த இந்த சால்ட் குட்டார ஸ்டாலின் கிளர்க் அம்மா எப்ப முதலியார் கிட்ட பேசுறேன்னு தெரியலையா? எல்லாரும் இவரை டைரக்டர் பாலச்சந்தரோட அசிஸ்டன்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவரு இயக்குனர் இமயத்தை மானசீக குருவா மட்டும் ஏத்துக்கிட்ட பல வெற்றி படங்கள்ல அவர் கூட வேலை செஞ்சிருக்கிறாரு. மிஸ்டர் பாரத், தில்லுமுல்லு, நெற்றிக்கண் இப்படின்னு சூப்பர் ஸ்டாரோட படங்கள் வெற்றி படமா அமையறதுக்கு இவரோட எழுத்தும் ஒரு காரணம். கௌரி கல்யாணங்கிற இவரோட படத்துக்கு சென்சார் போர்டு 87 கட் சொல்லியிருந்தாலும் அதை ரொம்ப கிளவரா ஒரே சீன்ல ஒரே டயலாக்ல அந்த 87 கட்ஸையும் கிளியர் பண்ணிருக்கிறாரு. நாலு பேர் பாக்குறாங்கயா. ஆக்டர், ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அதுல கிடைச்ச மனநிறைவை விட ஷோ ஹோஸ்டா இருக்கும்போது தான் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னதான் ஸ்கேட்டிங் விளையாடினாலும் என்னதான் ஃபுட்பால் விளையாடினாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு இந்த கில்லி தாண்டு கோலி ஆடுற குஷி. சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்காக நேஷனல் அவார்ட், சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட், பிலிம்பேர் அவார்ட்னு ஒரே வருஷத்துல 3 விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்ல ஸ்பான்சர் பண்ண படம் நீங்க நல்லா இருக்கணும். இந்த படத்தை டைரக்ட் பண்ண பெருமை நம்ம விசு சாரையே சேரும். இதுல மறைந்த முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராகவே நடிச்சிருந்தாங்க. தன்னோட 36 வருஷ சினிமா வாழ்க்கையில 25 படத்துல இயக்குனராகவும், 34 படத்துல ரைட்டராகவும், 61 படத்துல நடிகனாகவும் நடிச்சிருக்கிறாரு. சினிமால 40 வயசுக்கு மேல பிரேக் கிடைச்சதுதான் அவர் எப்பவுமே மெச்சூர்ட் ரோல் பண்றதுக்கான காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன ரிட்டையர் பண்றதுக்கு நானே ரிட்டையர் ஆயிட்டேன். சினிமா இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே பல சாதனை பண்ணியிருந்தாலும் இன்னும் நிறைய சாதனை பண்ணணும்னு இன் அண்ட் அவுட் சினிமா சார்பாகவும் உலகம் பூரா இருக்கிற அவரோட ரசிகர்கள் சார்பாகவும் விசு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.